ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியில தான் உன்னை தேடி ஒரு நபரை வரவழைக்க போறேன். அவர் மூலமாக தான் நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து அலைபாஞ்சு காத்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில எல்லா இன்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் மனசார மனமகிழும்படி உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் இந்த நபர் மூலமாக நானே உன் வீடு தேடி வரப்போறேன். என்னுடைய தங்கப்பிள்ளையான உன்னை எல்லாரும் பார்க்கும்படியும் வியக்கும்படியும் சிறப்பா வாழ வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் என் செல்லமே. நீ யார முழுசா நம்பினியோ, யார உயிருக்கு உயிராக நேசிச்சியோ, அவங்க எல்லாரும் இப்போ உன்னை விட்டு விலகி போயிட்டாங்களா? கவலைப்படாத. நான் உனக்கு உயிருக்கு உயிரா இருந்து உனக்கு என்ன தேவையோ அனைத்தையும் செஞ்சு தரணும்னு முடிவெடுத்துட்டேன். அதற்காக தான் இந்த நபரை அதிர்ஷ்டவசமாக உன்னை சந்திக்க வைக்க போறேன். நாளைக்கு இந்த நபர் மூலமாக தான் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நடக்க தொடங்கும். இனிமே நீ எதை நினைச்சும் வருத்தப்படவே கூடாது. ஏன்னா நான் உனக்கு கொடுக்க போறதை யாராலும் தடுக்க முடியாது. அதே போல உனக்கு கொடுக்க வேண்டாம்னு நான் நினைச்சதையும் வேறு யாராலும் உனக்கு கொடுத்து மன நிறைவை உண்டாக்க முடியாது என் செல்லமே. என்னுடைய அருளால உன் வாழ்க்கை முழுவதும் ஒளி பரவ போகுது. நீ நினைச்சதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நன்மை செய்வதற்காகவே இந்த நபரின் ரூபத்தில் இந்த வராகியம்மா நானே வரப்போறேன். உன் பிரச்சனைகளையெல்லாம் முடிவு கட்டுவதற்கான நாளாக தான் இந்த தேதியை நான் குறிச்சு வச்சிருக்கேன். இனிமே உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி உனக்கான நல்லது நடக்க போகுது. உன் துயரங்களும் துன்பங்களும் முற்று பெற்று உனக்கான நல்லதை நடத்தணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் என் செல்லமே. நீ யாருக்காகவும் காத்திருந்து இனிமே காலத்தை வீணாக்க வேணாம். ஏன்னா காலம் உனக்காக காத்திருக்க போவதில்லை. உன் கடமைகளை எல்லாம் நீயே சரியா செஞ்சு முன்னேறதுக்கான வேலையை மட்டும் பாரு. காலம் பொன் போன்றதல்லவா? காலத்தை நீ ஒரு முறை இழந்துட்டினா மறுபடியும் பெற முடியாது. உனக்காகவே நான் சில விஷயங்களை எல்லாம் நடத்திக்கிட்டோம், அதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டும் இருக்கேன். அது எல்லாமே இப்போது முடிவுக்கு வந்து நிச்சயமா நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் செல்லமே. எந்த கர்ம வினையுமே நீ வாக்காலும் மனசாலும் செய்யாத வரைக்கும் பெருசா எந்த துன்பங்களையும் நீ சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எப்போது நீ தப்பு செஞ்சு தவறு செஞ்சு கர்ம வினைகளுக்குள் கட்டுப்பட்டுள்ளாயோ அப்போதுதான் எல்லா கஷ்டங்களும் உன்னை வந்து பாடாப்படுத்தும். இப்போதைக்கு உன் கடமையை மட்டும் நீ சரியா செஞ்சினாலே எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன்னுடைய இந்த வாழ்க்கையில இப்போது இருக்கும் இந்த சூழ்நிலையை உன்னை விட அழகாக சமாளிக்க வேறு யாராலும் முடியாது என் செல்லமே. இப்போ உன் மனசுல இருக்கக்கூடிய அத்தனை காயங்களையும் கஷ்டங்களையும் தாண்டி உன்னை போல நிம்மதியாக வாழ்ந்திருப்பதற்கு யாராலும் முடிஞ்சிருக்காது. ஆக மொத்தத்துல நீ இப்போது அனுபவிக்கும் இந்த கஷ்டமான வாழ்க்கையை சந்திச்சு சமாளிச்சு சவாலாக ஏத்துக்கிட்டு நீ வாழ்றதே மிகப்பெரிய சாதனைன்னு தான் நான் சொல்லுவேன். நீ சாதிக்கணும்னு தனியா எதுவும் செய்ய வேண்டியதே இல்லை. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷத்தையும் மகிழ்ச்சியாக நகர்த்திக்கிட்டு போய்கிட்டே இரு. கஷ்டமான விஷயங்களையும் கடினமான பாதையும் ரசிச்சுக்கிட்டே நீ வாழ தயாராயிட்டினா உன் வாழ்க்கையுமே மகிழ்ச்சியாக இன்பமயமாக ஆக்கும் வேலைகளை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். யாரையுமே கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். ஏன்னா எல்லாருமே அவங்கவங்க சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பொறுத்து எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறிடுவாங்கன்றத நீ புரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லவே. நீ பொறுமையாக இருந்தீனா நிச்சயமாக உன் வாழ்க்கையில பெருமை அடைவாய். வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கோபப்படும் போது சிக்கனமாய் ஏழை போல இரு. அன்பை காட்டும் போது அள்ளி கொடுக்கக்கூடிய பணக்காரன் போல இரு. இதை மட்டும் நீ சரியா செஞ்சினா அதன் பலன் என்னங்கிறத காலம் உனக்கு பதிலாக சொல்லும். கோபத்தை குறைச்சிக்கிட்டு அன்பையும் பாசத்தையும் பக்குவத்தையும் நீ வெளிப்படுத்தும் போது அதுதான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நீ செஞ்சுக்கிட்டு இருக்க கடமைகளிலும் உன்னுடைய பொறுப்புகளிலும் நீ என்னதான் நல்லதே செஞ்சாலும் வேணும்னே உன்னை குறை சொல்லி குற்றம் சொல்லி உன் மனசை காயப்படுத்தும் மனிதர்களை நினைச்சு நீ வருத்தப்படாத. உன் மனசுல இருக்கக்கூடிய காயங்கள் என்னன்னு
எனக்கு தெரியும். அதை சரி செய்யதானே இந்த நபரை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். உன் மனசுல இருக்க கவலைகளையும் கஷ்டங்களையும் காயங்களையும் என் பாதத்துல ஒப்படைச்சிடு. இனி எல்லாத்தையும் சரி செய்யும் வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை நீ எப்போது தேடி போறியோ அப்போதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும் என் செல்லமே. உன் மனசு வருத்தப்படும்படி யாராவது எதையாவது செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அதற்குரிய தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன். ஆனா எல்லாமே உடனே நடந்துடணும்னு நினைக்காத. தாமதமானாலும் நிச்சயமாக தர்மம் வெல்லும். உனக்கான நீதியும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன் என் செல்லமே. துணைங்கிறது உன் கூடவே எப்போதுமே நிக்கிறவங்க கிடையாது. உனக்காக உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையா ஆதரவா அனுசரணையா இருக்கிறதுக்கு பேர் தான் துணை. என்னதான் உன் மேல தப்பே இருந்தாலும் அடுத்தவங்க முன்னால உன்னை விட்டு கொடுக்காம எப்போதும் முன்ன சமாளிச்சுக்கிட்டும் உனக்கு ஆதரவாகவும் யார் பேசி நடந்துக்கிறாங்களோ அதுதான் உண்மையான துணை. அப்படிப்பட்ட துணையதான் உனக்காக நான் உருவாக்கி கொடுத்திருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் துணையின் நல்ல குணமும் நல்ல செயலும் எல்லாத்தையுமே நீ புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வருமேன் செல்லமே. நீ என்னதான் வேணாம்னு ஒதுங்கியே போனாலும் கவலைகளும் கஷ்டங்களும் உன்னை தேடி வந்து நலம் விசாரிக்கும்படி செய்கிறதா? நீ வேணான்னு விழுங்கி போனாலும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை விடுறதா இல்லை. உன் மனசு கவலைப்படும்படி எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கே நினைச்சு நீ வருத்தப்படாத. உன்னை படைச்ச இந்த வராகி அம்மா நான் சொல்றேன், நிச்சயம் நீ நல்லா வாழுவாய் என் செல்லமே. உன் தன்மானம் தோற்காத அளவுக்கு உன்னை அவமரியாதை செய்தவர்கள் முன்பாகவே உன்னை வாழ்ந்து காட்ட வைப்பேன். யாராவது உன்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா பேசுனாங்க, ரொம்ப நேரம் பேசுனாங்கன்னா உடனே அவங்கள நம்பி உன்னை பத்தி எல்லாத்தையும் உளறி கொட்டிடுற. யாராவது கொஞ்சம் அன்பு பாசம் காட்டினாலும் பதிலுக்கு பல மடங்கு பாசம் காட்டி கடைசியில ஏமாந்து போற வெகுளித்தனமான பிள்ளையாகத்தானே நீ இருக்க. யாராவது ஏதாவது சொன்னா அவங்க பொய் சொல்றாங்கன்னு கூட தெரியாம கண்மூடித்தனமாக அவர்களை நம்புறதும் ஆறுதல்ங்கிற பேர்ல அவங்க உனக்கு சொல்ற வார்த்தைகளையெல்லாம் நம்பி ஓ ரகசியங்களையெல்லாம் நீ பகிர்ந்து கொள்வதும் இனி வேண்டாமேன் செல்லமே. எல்லாரும் உன்னை போலவே அப்பாவித்தனமா யதார்த்தமா வெகுளித்தனமாக இருப்பாங்கன்னு நினைக்காத. நேரத்துக்கு நேரம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடிய பச்சோந்தி குணம் கொண்ட மனிதர்கள் தான் இங்கு நிறைய பேர் இருக்காங்க. யாராவது அன்பா பாசமா அக்கறையா உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாலும் உடனே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன்னை பத்தின எந்த ரகசியத்தையும் உன்னுடைய பலம் பலவீனம் எதையும் உன் வாழ்க்கையிலையும் உன் வீட்டில் நடக்கிற விஷயங்களையும் நீ யார்கிட்டையும் சொல்லாத. நீ எப்போதுமே உன்னை மட்டும்தான் முழுசா நம்பணும். உன்னை நம்பு, உன்னுடைய உழைப்பை நம்பு, உன்னுடைய முயற்சியை நம்பு. உனக்காக உதவி செய்கிறவங்கன்னு நீ யாரையுமே முழுசாக நம்ப வேண்டாமேன்னு சொல்லவே. நல்லவனாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக ரொம்ப நல்லவனா இருந்தாலும் இந்த உலகம் உன்னை ஏமாளியாக்கி கோமாளியாக்கிட்டு தான் மறுவேளை பார்க்கும். எப்போதுமே உலக வாழ்க்கையை வாழும்போது நீ கொஞ்சம் கவனமாக வாழ்ந்துதான் ஆகணுமே செல்லமே. வசதியான வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய காரும் பங்களாவும் கொண்ட வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொரு மாசமும் யாருக்கிட்டையும் கையேந்தாம உன் வாழ்க்கையை நீயே சமாளிக்கக்கூடிய நிலைமைதான் வசதியான வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் கலிகாலமாக மாறி போயிடுச்சு. செலவு செஞ்சுட்டு சேமிக்கலாம் நினைச்சினா அது நிச்சயமாக முடியாது. அதனால வருமானம் வரவுன்னு ஒன்று வந்துச்சுனாலே முதல்ல அதில் கொஞ்சம் சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சுட்டு அப்புறமாக தேவைக்காக மட்டுமே நீ செலவு செஞ்சினாதான் உன் வாழ்க்கையில உன்னால முன்னேற முடியும். என் அன்பு பிள்ளையே, உன் கையில காசு பணம் இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துக்கு நீ யாருங்கிறதே தெரிய வரும். பணம் இல்லைனா நீ யாருக்கும் தெரிய மாட்டாய் என்பதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னுடைய உழைப்பை எல்லாம் சேமிப்பாக மாத்து. தேவைக்கு மட்டுமே செலவு செஞ்சுட்டு அவசியத்துக்கு மட்டுமே செலவு செஞ்சுட்டு அனாவசிய விஷயங்களை தவிர்த்து சேமிக்க பழகுனினா உன் வாழ்க்கைக்கு அதுதான் மிக மிக நல்லதாக இருக்குமேன்னு செல்லமே. முன்னெல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் காசு பணம் சேர்த்து சம்பாதிச்சு அப்புறமா செலவை பற்றி யோசிச்சாங்க.
இப்போதெல்லாம் முதல்ல செலவழிச்சிட்டு அப்புறமா தான் அதை எப்படி அடைக்கிறது, அதற்கு எப்படி வருமானத்தை வழிபாட்டுவதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படி உலகமே தலைகீழாக மாறி போயிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் நீ மனசு மாற வேணாம், உன் குணமும் மாற வேணாம். எப்போதுமே சேர்த்து வச்சுட்டு அப்புறமாக செலவழிக்க யோசனை செய். ஆத்திரத்திலேயே பேசினாலும் 1000 முறை மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே பேசு. ஏன்னா தண்ணீரும் சரி, கோபத்தில் வரக்கூடிய வார்த்தைகளும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். தண்ணி சிந்திருச்சுன்னா அதை முழுவதுமாக வாரி எடுக்க முடியாது. அதே போல கோபத்திலேயோ அவசரப்பட்டோ வார்த்தைகளை வாரி தெளிச்சிட்டினா அதை மீண்டும் எடுக்க முடியாது என் செல்லமே. அதனால யார் மனசாவது காயப்படவும் கூடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யோசிச்சு செய். என்ன நல்லா பாரு, இந்த முகம் மலர்ச்சி எப்படி இருக்குதோ இதே போலவே உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் மலர்ச்சியையும் கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா நான் தயாரா இருக்கேன். நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளையும் உன்னுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் இப்போது இதே முகத்தோட உன்னை பார்க்க வந்திருக்கேன். இந்த வராகி அம்மாவின் முகத்தை பார்த்து மனசார மகிழ்ச்சிகள். ஏன்னா வரம் தரும் இந்த வராகியானவள் உனக்கான வரத்தை கொடுப்பதற்கு தயாராகி விட்டேன் என் செல்லமே. நான் எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கேனோ அதே போல உன் முகத்திலும் புன்னகை மலர்ந்து மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் நீ வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ எப்போது என்னை தேடி வந்தாலும் நிச்சயமாக உனக்கு வேண்டிய அனைத்தையும் நான் தந்தே தீர்வேன். அப்படிதான் இப்போது உனக்கான விருப்பங்களை நிறைவேற்றி நல்லதையெல்லாம் உன் வாழ்க்கையில நடத்தி தரப்போறேன்.